ஹர நம பார்வதி பதயே தென்னாடு உடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி திரு சாலர் பூசுவது வெந்நீரே பூம்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயார் மறை போலும் காணேடி சாலலோ 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 என்ன பஞ்சம்பீரான் எல்லாருக்கும் தானீசன் துன்னம்பை கோவனமா கொள்ளுமது என் நேடி கோயில் சுடுகாடு கொள்போலி தோழல்லாடை தாயோமிழி தந்தையிலி தான் தனியன் காணேடி சாலலோ 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 ஆயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா படு செய்தான் காணேடி தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்க வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் என் நேடி அறவனும் அளவனும் அறியாமே அலருருவாய் நிலமுதற்கீழ் அண்டம் முற நின்றதுதான் என் நேடி மலைமகளை ஒரு பாகம் வைத்தழுமே மற்றொருத்தி சடமுகத்தால் அவள் சடையில் பாய்வது என் நேடி சாலலோ 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 கோல்
கோலாலம்மாயி குறைகள் வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என் நேடி చాలలో చాలలో தென்பாலுகந்தாரோ தில்லை சிற்றம்பளவன் பெண்பாலுகந்தான் பெரும் பித்தன் தானேடி చాలలో 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 தானந்தம் இல்லா தலையடைந்த நாயனை ஆனந்த வெள்ளத்து அடுத்து வித்தான் காணேடி திருவடிகள் வானுந்த தேவர்க்கு வான்பொருள்கான் சாலலோ చాలలో 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 நங்காயில் என்னதவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித்தான் தானேடி கூலித்தோளுடைதலை உன் காடுவதி ஆனால் அவனுக்கு ஆட்படுவார் ஆரேடி மலையறையன் பொற்பாவை வாழ்நூதலால் பிந்திருவை உலகறிய தீவேத்தான் என்னுமது என் நேடி உலகனைத்தும் கலை தவிற்ற பொருட்கள் எல்லாம் கலைக்கிடும் சாலலோ தேன் புக்க தன் படை சூழ் தில்லை சிற்றம்பளவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என் நேடி தரணியெல்லாம் கடகரியோ பரிமாவோ தேரோ வந்து ஏறாதே இடவம் முகந்து ஏறியவாறு எனக்கரிய இயம்பேடி அவை மூன்றும் கடலரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால் கான் சாலலோ நன்றாக நால்வர்க்கு நான் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் தானேடி அன்றாளின் கீழ் இருந்தங்கு அறமுறை
தானாயிடினும் கொன்றான் புறமூன்றும் கூட்டோடே சாலலோ 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 அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழிதிரியும் நம்பனையும் தேவனென்று நன்னுமது என் நேடி நம்மனையும் மாமாக்கே நான்மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசானென்று ஏத்தினங்கான் சாலலோ 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 சலமுடைய சடந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணற்கன்று அருளியவாறு என் நேடி நலமுடைய நாரணன் நயனம் இழந்து அரணடிக்கு அலராத அருளினங்கான் சாலலோ 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 அம்பரமா புள்ளி தோளாளாடம் மரமுதம் எம்பெருமான் உண்டச்சதோ எனக்கறிய எம்பேடி எம்பெருமான் ஏதுட தங்கு ஏதமுது செய்திடும் தம்பெருமை தானறியா தன்மையங்கான் சாலலோ 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 அருந்தவர் காலின் கீழ் அறமுதலா நங்கினையோ இருந்து அவருக்கு அருளுமது எனக்கறிய இயம்பேடி அருந்தவருக்கு அறமுதலாண்டு அன்றருளி செய்திடனே திருந்தவருக்கு உலகியத்தை பெரியாக்கான் சாலலோ 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 திருச்சிற்றம்பலம் சிவாய அருள்தரும் ஏழவார் குழலி அம்மை நமர் அருள்மிகு வீட்குடி வீரட்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஹர நம பார்வதி பதயே மகாதேவா மாணிக்கவாசல் தவசாலை சார்பாக 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மாணிக்க வாசகம் தவசாலை 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஜெய். திருச்சிற்றம்பலம். நமசிவாய். நமது மணிவாசகர் தவச்சாலை அடியார்களுக்கு இன்று சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று சுதந்திர தின விழாவில் சுதந்திரம் நம் நாடு சுதந்திரம் பெற முழு பங்கேற்பு பெண்மணிகளுக்கும் உண்டு என்பதை தெரிவிக்கும் வகையில் நமது மணிவாசகர் தவச்சாலை அடியார்கள் நமது பெண்மணிகள் அதை பேசவிருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேச மணிவாசகர் தவச்சாலை குருநாதர் முன்னிலையில் பேச சிறப்பு அளிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு முதலில் சுதந்திர தினத்திற்கு மிகவும் முக்கிய பங்களித்த பெண்மணிகளும் உண்டு என்பதை அறிவிக்கும் வகையில் நமக்கு திருமதி என் லட்சுமி அம்மாள் அவர்கள் பேச வருகிறார்கள். வணக்கத்துடன் வரவேற்கிறேன். நன்றி. சிவாய நம. குருவே சரணம். கஸ்தூர்பாய் அம்மையார் பற்றினா இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். கஸ்தூர்பாய் காந்தியடிகளின் துணைவியார் மட்டுமல்லாமல் இந்திய சுதந்திரத்தில் துணிச்சலுடன் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை ஆவார். தென்னாப்பிரிக்காவில்
காந்தியடிகளுடன் இணைந்து சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார். அங்கு இந்தியர்களுக்காக போராடி சிறை தண்டனையும் அனுபவித்தார். இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார். பெண்களை இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க ஊக்கப்படுத்தினார். ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போராட்டங்களில் பல முறை சிறை தண்டனை அனுபவித்தார். 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று புனேயில் உள்ள ஆகாகான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டார். பின்பு அங்கேயே 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள் தனது இறுதி மூச்சை துறந்து தியாகியானார். கஸ்தூரிபாய் காந்தி துணிச்சல், தைரியம் மற்றும் தேசப்பற்று, தியாகம் நிறைந்த முக்கியமான சுதந்திர போராட்ட வீராங்கனையாக இந்திய சுதந்திர வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படுகிறார். கஸ்தூரிபாய் அம்மையாரை போல இன்னும் பல வீராங்கனைகள் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நல்ல நாளில் நினைவு கூர்ந்து சுதந்திரத்தை போற்றுவோம், சுதந்திரமாக வாழ்வோம். வாழ்க பாரதம். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய பெண்களின் ஒருவரான சரோஜினி நாயுடு அவர்களை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். இவர்கள் பிப்ரவரி 13, 1879ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் பிறந்தாங்க. இவருடைய தந்தையார் பெயர் அகோர்நாத், தாயார் பெயர் வரதா சுந்தரதேவி. இவருக்கு 19 வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது. இவர் கணவர் பெயர் கோவிந்தராஜுலு நாயுடு. சிறு வயதிலேயே இவர் கவிதைகள் எழுத சிறப்புற்று இருந்தார். 12 வயதிலிருந்து இவர் கவிதைகள் எழுத தொடங்கினார். இவர் கவிதைகள் எழுத தொடங்கியதால் மகாத்மா காந்தியடிகள் இவருக்கு கவிக்குயில் என்றும் பெயர் சூட்டப்பட்டார். 1905இல் வங்க பிரிவின் போது இவர் அரசியலில் ஈடுபட்டார். சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய இவர் ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, தண்டி யாத்திரை போன்ற இயக்கங்களிலும் இவர் ஈடுபட்டார். பிரிட்டிஷ் அரசால் இவர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். இவங்க இப்படி சின்ன வயசுல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. 1917 பெண்களின் சங்கத்துக்காக முதல் இவங்க பங்கெடுத்தாங்க. 1925 காங்கிரஸின் முதல் பெண் ஆளுநராக இவங்க நியமிக்கப்பட்டாங்க. 1942 பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் காந்தியடிகளுடன் இணைந்து 21 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்படி இவங்க நம்மளுக்காக கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சாங்க. ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரமாட்டாங்க. இவங்க பொறுத்தவரையும் சின்ன வயசுல வெளியில துணிச்சலா தைரியமா நம்மளும் அப்படிதான் இருக்கணும்னு நம்மளுக்கு அவங்க வாழ்க்கையே நம்மளுக்கு ஒரு முன்னோடியை எடுத்து காட்டியிருக்காங்க. இந்து முஸ்லீம் அப்படி ஒரு மத வேறுபாடெல்லாம் இல்லை. இவங்களுக்கு எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடும் என்று குரல் கொடுத்து தான் வாழ்க்கையை நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கூறியிருக்காங்க. இப்படி இவங்க ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு கடைசியா 1949 லக்னோவில் இவங்க உயிரிழந்தாங்க. இவர்களை பத்தி அதனால இவங்களை நம்ம வாழ்க்கையில் முன்னோடியை வச்சுட்டு பெண்கள் அனைவரும் தைரியமா துணிச்சலா இருக்கணும்னு நான் சொல்றேன். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. மணிவாசக தபசாலை அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு ஆண்களால் மட்டுமல்ல, பல பெண்களாலும் சுதந்திர போராட்டத்து வீரர்களில் தன் உயிர் தியாகம் பண்ணதை பெண்களும் பேரும் குறிக்கப்பட்டுள்ளது. அதில் முதல்ல உலகத்திலேயே பிரிட்டிஷை எதிர்த்து போராடிய
வீரமங்கை. வீரமங்கைனாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவது வேலு நாச்சியார். அவர்களுடைய வரலாறை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அவங்களுடைய தியாகத்தை மறைக்கப்பட்டுருச்சு நிறைய, அவங்களுக்கு நடந்த துரோகம். அதனால அதாவது அவங்க வந்து அவங்களுடைய தகப்பனார் ரகுபதி, செல்லமுத்து ரகுபதி சேதுபதியுடைய 2வது மகள் அவங்க பிறக்கிறாங்க. அவருக்கு வந்து 2 பெண் குழந்தையினால ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு ஆண் போல் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு வீர மங்கையாக அவங்க வளர்க்குறாங்க. அப்போ எல்லாம் இது 16 வயசில் அவங்கள வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வெள்ளச்சி என்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. நல்லபடியாக நாட்டை ஆண்டு வந்துட்டு இருக்கையில் பிரிட்டிஷ்காரங்க வந்து அங்கே வந்து வசூல் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அதாவது அவங்களுடைய பொருளை கொண்டு வந்து இங்கே விற்று அது பொருளாக்குறதுக்கு வர்றாங்க. ஆனால் வந்து அந்த நாட்டுடைய செழுமையை பார்த்து இந்த நாட்டையே விற்றா நம்மளுக்கு இன்னமும் நிறைய இது கிடைக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்கள வந்து துன்புறுத்துறாங்க. அதாவது வந்து வட்டி வசூல் பண்ண வரையில் இவர் வந்து முத்துவடுகநாதர் வந்து கொடுக்க மாட்டேன், என்னுடைய உயிரே பணம் பரவாயில்ல, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லையில் அவரை எதிர்த்து வந்து போரிடையில் வேலு நாச்சியார் வந்து சின்ன பிள்ளையிலேயே ரொம்ப வந்து ஒரு திறமையா வாழ்வீச்சு, குதிரையேற்றம், வளரி, சிலம்பு எல்லாத்துலேயுமே ரொம்ப பயிற்சி பெற்றதுனால அவரை எதிர்த்து போராட முடியாமல் வெள்ளையர்கள் வந்து பின்வாங்குறாங்க. அப்போ போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது முத்துவடுகநாதர் வந்து நம்ம வந்து அவரை வந்து கொண்டாதான் நம்ம அந்த சீமையை வந்து அந்த சிவகங்கை சீமையை வந்து நம்ம மீட்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணையில் ஆனால் வேலு நாச்சியார் வந்து பக்கத்தில் இருக்க முடியாமல், ஏன்னா நல்லா பிரிட்டிஷ்காரவங்களுக்கு தெரியுது வேலு நாச்சியார் இருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த மன்னரை வந்து இது பண்ண முடியாது, அதாவது கைப்பற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டை பிளான் பண்ணுறாங்க. பண்ணையில் வேலு நாச்சியாருக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, கடிதம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சமாதானமாக பேசணும், அதனால் எங்களுக்கு காலையில் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து அனுப்புகிறாங்க லெட்ரு. அந்த அம்மா வந்து சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதுக்காக அப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, காலையில் வந்து எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் சிறு படையோட எப்போதுமே, அதாவது சிவகங்கை காளையார் கோயிலுக்கு மன்னர் போடுற அந்த ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருந்தார். காளையார் கோயிலில் போய் சாமிக்கு சிவனுக்கு கும்பிட்டுட்டு தான் அவர் அடுத்த பணி செய்வார். அதனால அவர் வந்து அந்த ஒரு வழக்கம் வச்சிருக்கிறது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிஞ்சு போகும். அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக மறுநாள், அதாவது இங்கே வேலு நாச்சியாரை பார்க்கறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க இங்கே வர்ற மாதிரியும் அங்கே வந்து காளையார் கோயிலுக்கு மறைந்திருந்து மன்னரை வந்து கொல்றதுக்கு திட்டம் போடையில் அவரை வந்து கொண்டுறாங்க. இந்த செய்தி வந்து வேலு நாச்சியாருக்கு போகுது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சிடுறாங்க. அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ வந்து மன்னரும் அந்த மன்னருடைய 2வது மனைவி 2 பேருமே உயிர் தொடர்ந்துருக்காங்க. அப்புறம் அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு போகையில் அவங்க சபதம் எடுக்கிறாங்க, என் கணவரை வந்து கொண்டவங்களை வந்து நான் வந்து பழி வாங்குவேன். அதாவது அந்த காலத்தில் வந்து கணவன் இறந்துட்டா உடன்கட்டை ஏறுற அந்த பழக்கம் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து வீரமாக நின்று அந்த மாதிரி உடன்கட்டை ஏறாமல் சபதம் எடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, என்னுடைய நாட்டையும் நான் மீட்பேன், என் கணவரை கொண்டவங்களையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சபதம் விடுறாங்க. அப்போ வந்து மருது நண்பர்கள் வந்து இவங்களுடைய வேலு நாச்சியார் தளபதியில் வந்து அவங்க படை தளபதியாக இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தாயே இப்போ வந்து நம்ம வந்து இது பழி வாங்குறது சரியான நேரம் இல்லை, நம்மளுக்கு அதுக்கு தக்கன ஆயுதங்கள் வேண்டும், அதனால நம்ம வந்து சமயம் பார்த்து பண்ணுவோம்னு சொல்லி கொல்லங்குடி காட்டுக்கு போசுறாங்க. அங்கே வந்து கோபாலபுர ராஜா இருக்காரு, அவர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மருந்து பண்ணி. அதோட இந்த அம்மா வந்து வேலு நாச்சியார் அம்மா வந்து குதிரையில் போகிறாங்க. போகையில் ரொம்ப மயக்கத்தில் தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ அங்கே இருந்து உடையாளுங்கிற அந்த பெண்ணு வந்து வர்றாங்க. அவங்க வந்து தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் தெளிச்சு ஏறாங்க. அப்போ வந்து இந்த ராணி சொல்கிறாங்க, அப்பா என்னை தேடி பிரிட்டிஷ்காரங்க வர்றாங்க பின்னாடி, அவங்க வந்து என்னை கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனால் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த பொண்ணை பிடிச்சி கேட்குறாங்க, எங்கே இந்த ராணி வந்தாங்க, ஆனால் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்க வரலைன்னு சொன்னா கூட பிரிட்டிஷ்காரங்க போயிருப்பாங்க. ஆனா நான் வந்தாங்க, நான் சொல்ல வேண்டியதுனால அவரை அந்த பெண்ணை போட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க. துன்புறுத்தையில அந்த அம்மா வந்து சொல்லவே இல்லை. அப்ப நீ உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் ராணிய அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்ன சொல்றாங்க, சுட்டு அந்த பெண்ணையே அங்கேயே கொண்டுறாங்க, கொல்லங்குடி காட்டிலே கொண்டுறாங்க. அதோட இந்த செய்தியும் வேலுநாச்சியாருக்கு போகுது. அப்ப போகையில அவங்க இன்னும் மனசு உடைஞ்சு இதுதான் என்னுடைய ஆட்சி, என்னுடைய இது ஆட்சியில வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஒரு இதா இருக்கணும், லாஸ்ட்டுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் தீவிரமாயிடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்களை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு மன வலிமையும் கொண்டுட்டு வராங்க. அப்படி இருக்கையில அப்புறம் அவங்க போய் அங்க என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மருத்து நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து அதாவது வளரி இந்த மாதிரி வீல் வாள் இந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட வந்து ஆயுதங்கள் இருக்கு. பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட வந்து பீரங்கி துப்பாக்கி நின்ற இடத்துல இருந்து தாக்கக்கூடிய அந்த இது இருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஆயுதங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அப்படி இருந்தால் நம்ம அவங்கள வந்து எதிர்த்து போராடி நம்ம வந்து நம்ம நாட்டை மீட்க முடியும்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அதோட அவங்க வந்து அவங்களுக்கு நினைவுக்கு வர்றது வந்து கர்நாடக மன்னர் வந்து மைசூர் மகாராஜா ஹைதர் அலி அவங்க வருது. அதோட அவங்களுக்கு 2 ட்ரிப்பு கையில் கடிதம் போட்டு ஆயுதங்களை கேட்குறாங்க. அவர் அதுக்கு எதுக்குமே பதில் கொடுக்கவே இல்லை. அப்புறம் இவங்க ரொம்ப அது வரைக்கும் இடையில ரொம்ப பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கையில இருந்து பெண்களை வந்து வரவழைச்சு ஒவ்வொரு கோட்டையா வந்து அவங்க பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், இது சிலம்பு இந்த மாதிரி. அதாவது வளரின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம நின்ற இடத்துல இருந்தே ஒரு ஆளை தூக்கி போட்டாங்கன்னா குத்திட்டு திரும்ப அவங்க கைக்கு வர அந்த மாதிரி ஒரு பயிற்சி எல்லாமே எல்லா பெண்களுக்கும் சிவகங்கையில் இருக்க பெண்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது சிவகங்கையில இருந்து பெண்களை வந்து எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து அது எப்படி அவங்க ஐடியா பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆண்கள் தான் எதிர்த்து சண்டை போடவான்னு சொல்லிட்டு ஆண்களையே குறிவைத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பெண்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியில போறது எப்படின்னா, அவங்க வந்து மாசமா இருப்பாங்க. அப்ப அவங்க தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இப்படி வந்து அவங்க கணவர் வந்து அங்க உள்ள பொண்ணை கூட்டிட்டு வரையில அவங்க அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் அந்த பயிற்சிக்கு போயிடுறாங்க. குழந்தை பிறந்தவொடனே பயிற்சிக்கு இப்படி வேலுநாச்சியார் அந்த படை இதுல வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கோட்டையா வச்சிருக்காங்க. அப்படி ஏதாவது இந்த மாதிரி கோட்டைகள்ல வந்து வேலுநாச்சியார் இருக்காங்களா பயிற்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வரையில கூட அப்படி வந்தாங்கன்னா டக்குன்னு அவ்வளோ பயிற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லைங்க அந்த ஆங்கிலேயர்கள் உள்ள வந்தவனையே தன்னுடைய அந்த இது சேலையை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு பனிப்பெண்கள் மாதிரி அந்த மாதிரி இது பண்ண உடனே அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி இருந்துமே வேலுநாச்சியாருக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நிறைய மன்னர்களையும் சிற்றரசர்களையுமே பிரிட்டிஷ்காரங்க கொல்றாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாங்கிற ஒரு இது இல்லை. எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாடா சிற்றரசர்கள் மன்னர்கள் அப்படிதான் ஆண்டிட்டு வந்தாங்க. அதனால வந்துட்டு இந்தியாங்கிற ஒரு பேர் வந்து அப்போதைக்கு இல்லை. எல்லா இடமும் வந்து மன்னர்கள் தான் ஆளுவாங்க. அப்படி இருக்கையில அப்போ இந்த ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு இந்த மருது நண்பர்களும் இது வேலுநாச்சியாரும் வந்துட்டு ஆண் வேஷத்துல வேலுநாச்சியார் வந்து ஆண் வேஷத்துல 3 பேரும் உள்ள போய் மன்னா எங்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆயுதங்கள் வேணும், ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடுறதுன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. அவர் வந்து சொல்றாரு மருது நண்பர்கள்ட்ட, நீங்க ஏன் வந்து நான் எவ்வளவு அதாவது அவர் வந்து கர்நாடகால வந்து அவர் வந்து ஒரு படை தலைவராக இருந்துக்கிட்டு அதாவது எப்படின்னா அவர் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துக்கிட்டு ரொம்ப ஒரு சாதுரியமா அவங்களுடைய அந்த ஒரு துப்பாக்கி பீரங்கி அதை இயற்கிற அந்த இதையும் கத்துக்கிட்டு அதையும் அந்த இதெல்லாம் அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவர் வந்து பதுக்கி வைக்கிற அளவுக்கு அவர் நல்ல இதா வந்துடுறாரு கர்நாடகாவில். அதனாலதான் அவரும் அவங்க வந்து மன்னராயிடுறாரு. அதனால வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு, நான் எவ்வளவு என்னுடைய ஆட்கள் எல்லாம் பறி கொடுத்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு ஆயுதங்கள் இது பண்ண ஒரு பெண் கேட்டா நான் கொடுத்தணுமா ஒரு ராணியை போய் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து மாறுபட சொல்ல வர்றாங்க. அப்போ வந்து அந்த தலப்பாவை எடுக்கிறாங்க. அந்த அம்மா தலப்பாவை எடுத்த உடனே அதுக்கப்புறம் ராணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. தன் கணவனுக்கு நடந்த துரோகம், தன் நாட்டு மக்களுக்கு நடக்கிறது இதெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே அதோட அதாவது அவங்க உருது மொழியிலேயே பேசுறாங்க. அவருடைய வந்து உருது மொழியிலேயே பேசின உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா இவங்க வந்து சின்ன வயசுலயே அவங்க தகப்பனார் வந்து எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால அவங்க ரொம்ப சரளமா பேசின உடனே அவங்க வீட்டுக்காரருக்கு நடந்த அந்த ஒரு துரோகத்தை வந்து சொல்ல இல்லை, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆயுதங்களை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உதவுறதுக்கு முன் வர்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து
அதாவது திண்டுக்கலுக்கும் சிவகங்கைக்கும் நடுவில் பறையுடன்னு ஒன்று இருக்குது, பிராணிமலைன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பீரங்கிலாம் கொடுத்து அங்கேயும் பயிற்சி நடக்குது. துப்பாக்கி எப்படி சொல்றது, பீரங்கி எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு பயிற்சிகள் நடந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பெண்களை வந்து திரட்டிடுறாங்க வேலுநாச்சியார் அம்மா. அதாவது இவங்களுடைய தலைமையில அதுக்கு வந்து அந்த ஒரு படை தளபதி பேர் வந்து குயிலி. அவங்க வந்து அவங்க படை தளபதி வந்து குயிலியா போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாம் பயிற்சி கொடுத்து எல்லாம் பண்ணி அது பிரிட்டிஷை வந்து எதுக்குறதுக்கு அங்கங்க எல்லாமே பிரிச்சு விட்டுறாங்க. அப்போ முதல்ல வந்துட்டு சிவகங்கையில வந்து உள்ள போய் ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆயுதப்படையை வந்து அழிச்சாதான் இவங்கனால வந்து அந்த நாட்டை கைப்பற்ற முடியும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால குயிலியை வந்து அந்த படை தலைவிக்கு ஒரு 2000 பேர் அனுப்பி ஃபர்ஸ்ட் உள்ள போங்க நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி விடுறாங்க. விஜயதசமி அன்னைக்கு மட்டும்தான் அந்த பெண்களுக்கு வந்து சிவகங்கைக்குள்ள போற அந்த அனுமதி அப்படி இருந்ததுனால சரளமா சாமி கும்பிட போற மாதிரி ராஜராஜேஸ்வரி சாமி கும்பிடுற மாதிரி விஜயதசமி அன்னைக்குன்னு உள்ள நுழைஞ்சிடறாங்க. நுழைஞ்சு போய் பார்த்தா ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு. அதை வந்து இவங்கனால போறேன்னா கூட அதை வந்து நான் கைப்பற்ற முடியாதுங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த குயிலி என்ன செய்யறாங்க, தன்னைத்தானே மாற்றிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க கொண்டு போன விளக்கு, சாமிக்கு கொண்டு போன விளக்கு, அந்த எண்ணெயை எல்லாரும் அவங்க மேல ஊத்தி அந்த திரியை அவங்களே பற்ற வச்சுக்கிட்டு அவங்களே அந்த கிடங்குல போய் விழுந்து சுத்தமா எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. அதான் உலகத்திலே சொல்லுவாங்க முதல் தற்கொலை படை. அப்படி முத இது பண்ணது வந்து குயிலி பண்ணிடுறாங்க. பண்ண உடனே இவங்க சரளமா ஃபுல்லா ஒவ்வொரு இடமா சண்டை போட்டு மதுரை அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக சண்டை போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி குயிலி இது வேலுநாச்சியார் உள்ள வந்து எல்லா படைக்குமே இவங்களே தளபதியா இது பண்ணி பீரங்கி இதுவும் பண்றாங்க, குண்டு பயிற்சி இதுல சுட்டும் கொள்றாங்க ஆங்கிலேயர்களை எல்லாம் பண்ணி சிவகங்கை இது மீட்டெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதாவது 10 வருஷம் வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க சிவகங்கையை. ஆட்சி பண்ணினாலும் அதுக்கு இடையில வந்து அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து படையெடுத்து எந்த நாட்டை வந்து அபகரிச்சாலும் அதை சண்டை போட்டு ஜெயிச்சா கூட திரும்பவும் அதை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா சிவகங்கை வேலுநாச்சியார் இருக்கிற வரைக்கும், சிவகங்கை அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டை வந்து ஆங்கிலேயரால கைப்பற்றவே முடியல. ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாங்க. அப்புறம் வந்து அவங்க பொன்னைய வெள்ளச்சியும் பட்டம் சுட்டுறாங்க. அதனால குயிலி வந்து அந்த அந்த தற்கொலை படைக்கு அந்த ஒரு இது இருந்ததுனால அவங்களுடைய வீரமும் இதுல வந்து சுதந்திர போராட்டத்துல அவங்களுக்கு ரொம்ப பங்கு உண்டு. உடையாள் வந்து நம்ம வெட்டுடையாள் அந்த இடத்துல அந்த காட்டுல வந்து முத ரத்த பலி அவங்க வந்து தன் உயிரை மாச்சிக்கிட்டு கொண்டுட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கும் வந்து அவங்க இருந்த காலத்துல வேலுநாச்சியார் இருந்த காலத்துல அங்க வந்து கோயில் கட்டியிருக்காங்க. இன்னமும் இருக்கு, உடையார் கோயில்னு சொல்லிட்டு இருக்குது, கொல்லங்குடி காட்டுல இருக்குது. அப்படி ரொம்ப அதாவது வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல வந்து உலகத்திலேயே முதல் வீராங்கனை வேலுநாச்சியார் அம்மா போராட்டத்துல தன் உயிரையும் தன் தியாகத்தையும் தன்னுடைய அவங்களுடைய திறமையாலும் வேலு வந்து அவங்க வந்து வெறும் சாதாரணமா வந்து ஒரு வீர பெண்மணி மட்டும் இல்லை, அவங்க அதாவது அவ்வளோ ஒரு படை, அந்த ஒரு சாதுரியம், அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க அந்த ஒரு பெண்ணு மீட்டெடுத்து அவங்க வந்து தன்னுடைய தியாகத்தை இது பண்றாங்க. அது மாதிரி பெண்களுக்கு வந்து இன்னைக்கு நம்மளாம் சுதந்திரமா இருக்கிறோம்னா அது இந்த மாதிரி தன்னுடைய பெண்கள் பல பெண்கள் ஜான்சி ராணி, லட்சுமிபாயிலிருந்து கஸ்தூரிபாயிலிருந்து இவங்க எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு. எல்லாரையும் இன்னைக்கு நினைச்சு நம்ம தலைவணங்குவோம். இது வந்து வேலுநாச்சியார், அதாவது ஜான்சி ராணியோடைய வரலாறு எல்லாருக்கும் நம்ம சவுத்தில் இருக்கட்டும் நாட்டில் இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம வேலுநாச்சியாருடைய அந்த ஒரு தியாக அந்த இது வந்து தெரியாமே பட்டுருச்சு. அதாவது ஜான்சி ராணியோடையதுக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடி வேலுநாச்சியாருடைய போராட்டம் இருந்தது. அதனால எல்லாரும் நம்மளும் தெரியப்படுத்தும், நம்ம தமிழர்களாக இருந்து நம்ம அக்கம் பக்கத்துலையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வேலுநாச்சியாரை பற்றி நம்மளும் எடுத்து சொல்லி அவங்கள பற்றி தெரியப்படுத்துவோம். அவங்க இந்த நேரத்தில் வணங்குவோம். கம்பளம் நமச்சிவாய. என் குருநாதருக்கும் என் அடியார் பெருமக்களுக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ என்ன பேச வந்திருக்கேன்னா,
ஜான்சி ராணி லட்சுமிபாய் இந்திய சுதந்திரத்தில் என்ன செஞ்சார், அவர் பங்கு என்ன என்பதை சொல்ல இருக்கேன். அவர் ஜான்சி ராணி அவர் பிறந்தது 1828 வருடம் நவம்பர் 18ஆம் தேதி பிறந்தார். அப்பா பெயர் முரியபந்தர், அம்மா பெயர் பாகீரதி அம்மையார். இவரது உண்மையான இயற்கையான பெயர், அம்மா அப்பா வச்ச பெயர் மணிகர்ணிகா. இவரை மனுன்னு செல்லமாக வீட்டில் கூப்பிடுறாங்க. இவர் 4 வயசாக இருக்கும் போதிலே அம்மா இறந்து விடுகிறார். சிறு வயசுலேயே அவங்க அப்பா இவர் குதிரையேற்றம், வாழ்வீச்சு அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்பா பக்கத்தில் உள்ள சித்தூரில் உள்ள பேஸ்வா நீதிமன்றத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அங்குள்ள பேஸ்வா மணிகர்ணாவை தாம் பொண்ணு போல வளர்த்துக்கிட்டு இருக்கார். குதிரையேற்றம், வாழ்வீச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால ஜான்சி மகாராஜா கங்காதர ராவ் நெகவல் என்பவர் ஜான்சியை திருமணம் செஞ்சு கொள்கிறார். எப்போனா 1842 14 வயசில் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 9 வருஷத்துக்கு பிறகு ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். இந்த மகனும் 4 மாதத்தில் இறந்து விடுகிறார். இறந்து விடவும் கங்காதர ராவுக்கு மகன் இறந்த துக்கம் தாங்க முடியல. அப்புறம் ஒரு தத்து பிள்ளையான ஆனந்த ராவுன ஒரு சின்ன பையனை தத்தெடுத்து தாமோதர ராவுன்னு தாம் சொந்த மகனான அவன் பெயரைய வச்சு வளர்க்குறாங்க. அப்புறமும் மகன் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் கங்காதர ராவ் மகாராஜா 1 வருஷத்தில் இறந்து விடுகிறார். இறந்த பிறகு அடுத்த வாரிசு இல்லையே, மகனை வாரிசு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு பட்டம் சுட்டுவான். அதுக்கு முன்னாடி ஜான்சி இங்கே போனதுனால கல்யாணம் பண்ண பிறகு தான் அவருக்கு லட்சுமிபாய்னு பேர் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருந்தது மணிகர்ணிகா அவருக்கு உண்மையான பெயர். மகாராஜாவை கல்யாணம் பண்ணதுனால லட்சுமிபாயின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜான்சி நாட்டா ராணியாகவும் முடிச்சு விடப்பட்டதுனால ஜான்சி ராணி அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம் அவங்கள. அப்புறம் மகன் இறந்த பிறகு மகனை கணவர் இறந்த பிறகு மகனை அதில் பட்டம் சுட்டணும் அப்படின்னு கொண்டு வரையில் அங்கே பிரிட்டானியர்கள் வந்து தத்து பிள்ளைய ஆட்சியில் நாங்கள் அமர்த்துறதுக்கு உரிமை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. எதிர்த்து ஃபஸ்ட்டு ஜான்சி போராடுறான். என் மகனை இப்படி எதிர்க்க விடாமல் நான் விட மாட்டேன், இல்லை நான் தான் ஆட்சி செய்வேன் அப்படின்ட்டு ஆட்சி செய்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் பிறகு ஃபஸ்ட்டு 1854 இந்திய கிளர்ச்சி மீரட்டில் தொடங்குது. அப்போ போராட்ட வீரர்களுக்கு கொடுக்குற துப்பாக்கியில் குண்டுல பசுவின் கொழுப்பும் பன்றியின் கொழுப்பும் தடவி கொடுக்கறதுனால அந்த புரட்சி பெரிய அளவில் பரவுது, நாடெல்லாம் பரவுது. அந்த கவனத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் ஜான்சி நாட்டை பார்த்துக்கிட்டதை கவனிக்காமல் இருக்கிறதுனால 4 வருஷம் தொடர்ந்து ஜான்சியை அந்த நாட்டை ஆட்சி செய்கிறார். ஜான்சி கோட்டையை பார்த்துக்கிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லை. வெளியே உள்ள ஆங்கிலேயர் வந்து அந்த ஜான்சி கோட்டையை முற்றுகையிடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் நல்லா சந்தோஷமாக மக்களோட இருக்கா, இவட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி பொதுமக்களுக்கு ஏதாவது கனவுப்படுத்தணும், இவங்களை பேரை கெடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நடந்த ஜோக்கன் பார்க்கில் நடந்த வெள்ளையர்கள் ஆங்கில இந்திய கிளர்ச்சி போரில் அதிகாரிகளை கொன்றதுல ஜான்சிக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரலியை எடுத்து விட்டாங்க இங்கே ஆங்கிலேயர்கள். அதனால விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாரும் நம்ம ராணி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அவங்க மேலே கொஞ்சம் தப்பான எண்ணத்தில் இருக்கையில திருப்பி ஒரு போராட்டத்தில் நடத்துகிறாங்க. அப்போ 1000 பேர் கொண்ட ஒரு வீரர்களை அனுப்பிவிடுறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு நண்பரான ஒருவர் தாந்தியா தோப்பேங்கிற அரசர் 20,000 போர் வீரர்கள் கொண்ட படை வீரர்களோட நான் உனக்கு படை அனுப்புகிறேன், நீ போய் சண்டை போடு அப்படின்னு அனுப்பிவிடுறாங்க. போய் சண்டை போட்டு இருக்கையில் அதில் பெரிய மகாவீரர் குதாபிஸ் அப்படிங்கிறவரும் இப்போ பீரங்கி படை வீரர் இறந்துறாங்க. ஆங்கிலேயரோட படை வீரர் இவங்க கொஞ்சம் ஜெயிச்சு வர்றதுனால அவங்க இறங்கவும் இன்னும் அவங்க கடுப்பாயிடுறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம படையோ ஜான்சியை ஒழிச்சிட்டாலே இவ்வளோ என்ன செய்யணும் அப்படின்னு ராத்திரியை ஜான்சி கோட்டையை முற்றுகையிட்டு அங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் சூறையாடுறாங்க. அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் சூறையாடி தங்கள் வெற்றியை கொண்டாடுறாங்க. இதை தாங்க முடியாமல் ஜான்சி என்ன பண்ணுறது தெரியாமல் தன்னோட குழந்தை அப்போ வந்து 7 வயசு பையன் அவனையும் முதுகில் கட்டிட்டு பெரிய மதில் சுவரை ஏறி தாண்டி தப்பிச்சு போய் பக்கத்து ஊரில் தாந்தியா தோப்பு அரண்மனையில் தஞ்சம் புகுந்துருக்கான். அவங்க சரி கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற பக்கத்தில் அங்கேயே இருந்துட்டு கூட போகையில் தன்னோட படை வீரர்கள் பெண்களை தான் ரொம்ப வச்சுருக்காங்க. அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போனதுனால பக்கத்தில் உள்ள ஒரிசா டாடி அப்படிங்கிற இடத்த சண்டை போட்டு கைப்பற்றி கொண்டான். அப்புறம் அதுக்கு பிறகு ஆல்பிங்கிற இடத்துக்கு போய் அங்குள்ள ஒரு
சண்டை போட்டு அங்குள்ள படையும் சேர்த்துறேன். எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படையை சேர்த்துறேன். இவங்க ஜான்சியை விட்டு வெளியே போ அப்படின்ட்டு ஆணை போட்டு விட்டுறாங்க ஜான்சிக்கு. இவன் என் ஜான்சியை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், என் ஜான்சி எனக்கே கொண்டோம், என் நாட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு திருப்பி குவாலியர் இன்னும் பெரிய ஒரு படை, அது அந்த படையை சண்டை போட்டு அதையும் ஜெயிச்சுக்கிட்டா இவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு அங்கே போய் போராடுறான். அதில் தாந்தியோதோப்பையும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்தவங்க ராவ் சாஹிப் அப்படின்னு இன்னும் 2 பெரிய போர் விடையோடு சேர்ந்து படையெடுத்து அதை ஜெயிச்சிடான், குவாலியரை ஜெயிச்சிடான். கடைசியாக 1858 கடைசியாக போகையில் ஆண் வேடம் போட்டு போகிறான். படையை முன்னின்றே வழி நடத்துகிறா. பெண்கள் உள்ள படைகளும் வருது, இவங்க கூட சேர்ந்த படைகளும் எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டு போய் போரிடுறாங்க. அப்போ அங்கே போரிடுற பொழுது அவங்களுக்கு அடிபட்டு வீரமரணம் அடைகிறாங்க கடைசியாக. அப்புறம் இப்படி எல்லாத்தையும் நாட்டையும் கைப்பற்ற விடாமல் காப்பாற்றி கடைசி வரைக்கும் போரிட்டு வீரமரணம் அடைஞ்சார் ஜான்சி. வீர பெண்மணியாக இருந்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. ஞான குருநாதராக இருந்தவரை நல்லாசி வழங்கி கொண்டிருக்கும் சாம்ப சதாசிவமூர்த்தியை வணங்கி கொண்டு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை குருநாதன் திருவடியை வணங்கி கொண்டு அடியனுக்கு அளித்த தலைப்பானது சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதில் அடியன் சூஸ் பண்ணது தில்லையாடி வள்ளியம்மை. இவர்களை பற்றி அனைவருக்கும் தெரியும், இருந்தும் சிறிது அடியனுக்கு தெரிந்தவரை. இதில் தில்லையாடி வள்ளியம்மை தாய் தந்தையர் வசித்த ஊர் தில்லையாடி என்கின்ற ஊர் தான், நாகப்பட்டினத்தின் அருகில் உள்ளது. இவருடைய தந்தையாரின் பெயர் முனுசாமி, தாயாரின் பெயர் மங்களம். இவர்களின் தொழிலானது குலத்தொழிலானது நெசவு தொழில். அப்பொழுது அங்கு தில்லையாடியில் நெசவு தொழில் குன்றிய காலங்கள் இருந்தது. அதனால் அவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றனர் பிழைப்பை தேடி. அங்கு சென்றபோது அவர்கள் காய்கறி கடை தான் வைத்து வாழ்வு நடத்தினார்கள். அப்பொழுது அங்கே அவர்களுக்கு அழகான மகள் பிறந்தாள். அவள் பெயர்தான் வள்ளியம்மை. அவர்களின் ஊர் பெயரை சேர்த்து அவருக்கு தில்லையாடி வள்ளியம்மை என்று பெயர் சூட்டினர். அப்பொழுது காலங்கள் கடந்து போன நேரத்தில் அங்கு இன ஒதுக்கல் முறை இருந்தது. அது மட்டுமல்லாது தலவரி அதிகமாக 3 பவுண்ட் தலவரியானது பிரிட்டிஷ் அரசானது விதித்திருந்தது. இதுவும் மிகவும் அதிகமான கொடுமைகளை செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது காந்தியடிகள் அங்கு ஒரு புரட்சியை நடத்துகின்ற போது அவருடைய அந்த புரட்சி உரையை கேட்டு அந்த பெண்ணிற்கு இந்த சுதந்திரத்திற்காக நம்முடைய பங்கு இருக்க வேண்டும், நம்மும் பாடுபட வேண்டும் என்கின்ற அந்த எழுச்சியானது அவள் உள்ளே எழுந்தது. அதிலிருந்து அவள் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட வேண்டும், தன்னால் என்ன முடியும் என்றது என்ன முடியுமோ அதை நம்மளுடைய பங்கு அது இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வானது அவளுள் எழுந்தது. அந்த நேரத்தில் தான் அங்கு திருமணம் செய்கின்றவர்கள் தேவாலயங்களில் திருமணம் செய்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்ற இடங்களில் செய்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படாது இருந்தது. இவ்வாறு தமிழர்களுக்கு அதிக இடையூறுகளை பிரிட்டிஷ் அரசாங்கமானது செய்து கொண்டிருந்தது. இப்படி நாட்கள் கடந்து போக போக மீண்டும் தில்லையாடி வள்ளியம்மை காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றார். அந்த ஒத்துழையாமை இயக்கமானது நடைபெறும் போது நமது மயிலாடுதுறையில் இருந்து நிறைய கூலிகளை கொண்டு போய் தென்னாப்பிரிக்காவில் அங்கு அவர்களுக்கு வேலைகளை கொடுத்து அதிகமாக துன்புறுத்தினர் முதலாளிகள். இவ்வாறு இருக்கையில் அங்கு ஒருவர் பாலசுந்தரம் என்கின்றவர் இங்கிருந்து சென்று அங்கு பணிபுரிந்தார். அப்பொழுதுதான் காந்தியடிகள் வழக்கறிஞராக பணியாற்றிய நேரம் அந்த நேரமானது. அப்பொழுது அவரை சந்தித்து இந்த மாதிரி 6 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும், பிறகு 4 மணி நேரம் முதலாளிகள் அவர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடித்து துன்புறுத்துவார்கள், அந்த வேதனையை அனுபவிக்கும், சரியான உணவு கிடையாது, இவ்வளவு வேதனைகளாக நாங்கள் இங்கு வாழுகின்றோம், தமிழர்கள் இங்கு இவ்வளோ வேதனைப்படுகின்றோம், தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று காந்தியடிகளிடம் சென்றபோது காந்தியடிகள் நிச்சயமாக உமது வழக்கை நான் நீதிமன்றத்தில் எடுத்து செல்வேன் என்று கூறி 6 மாதத்தில் அவருடைய வழக்கு தீர்ப்பானது பாலசுந்தரத்திற்கு சார்பாக வந்தது. அது அடுத்து இன ஒதுக்கல் முறை என்று சொன்னேன் அல்லவா, அந்த இன ஒதுக்கல் வெள்ளை இனம் கருப்பு இனம் என்ற 2 இனங்களையும் அவர்கள் அங்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது கருப்பு இனத்தவர் வெள்ளை இனத்தவர் நடந்து செல்கின்ற பாதையில் கூட அவர்கள் நிற்கக்கூட கூடாது, அத்தனை கொடுமைகள் செய்தனர் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்.
அப்படி இருக்கின்ற சமயத்தில் இவர்கள் காந்தியடிகளும் பாலசுந்தரம் மற்றும் தில்லையாடி வள்ளியம்மை காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் கூட சேர்ந்து பயணித்தார். அப்பொழுது அவர்களுடைய கோரிக்கை என்ன இருந்ததென்றால், இந்த இன ஒதுக்கல் முறை கைவிட வேண்டும், தலவரி 3 பவுண்ட் வச்சிருந்தாங்க, அதையும் கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்திருந்தனர். அப்படி ஒத்துழையாமையக போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர்கள் அறவழியில் அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கு பிரிட்டிஷ் அரசானது அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையில் அடைக்கின்ற பொழுதும் அவர்கள் சிறிதும் வருந்தவில்லை. ஏனென்றால் இது சுதந்திரத்திற்காக தன்னுடைய பங்கு என்று அவர்கள் நினைத்தார். அது போரானது 1913 அவர் சிறை சென்றார். சிறை செல்கின்ற போது அவருக்கு அங்கு 3 மாதம் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. அப்பொழுது அவருக்கு உணவில் கல் மண் கலந்த உணவுகளையே கொடுத்தனர். அதையும் அவர் மன திருப்தியோடு எடுத்துக்கொண்டார். ஏன்னா அவருடைய நம்பிக்கை, தில்லையாடி வள்ளியம்மையுடைய முதல் ஆயுதமே அவருடைய நம்பிக்கை. அவர் அந்த உணவை உட்கொண்டதால் அவருடைய உடல்நலம் மிகவும் குன்றியது. அப்ப அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்தது என்றால், இவரை இங்கு வைத்திருந்தால் இவர் இறந்து விடுவார், இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவருக்கு விடுதலையை கொடுப்போம் என்று கூறுகின்ற பொழுது அவர் இல்லை, என்னுடைய இயக்கத்தில் பங்கு பெற்ற நபர்களின் கோரிக்கையானது நிறைவேற்றி படுமே ஆனால் மட்டுமே அடியே இங்கிருந்து விடுதலை பெறுவேன் என்று உறுதியளித்தார். அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கமானது தில்லையாடி வள்ளியம்மையின் நம்பிக்கையை பார்த்து பூரிச்சு போய் பிறகு அவர்கள் தலவரி 3 பவுண்ட் விதித்திருந்தார்கள் அல்லவா, அதை தடை செய்தனர். இதுவே ஒரு வெற்றியாகும். 3 பேரையும் பிரிட்டிஷ் அரசாங்கமானது காந்தியடிகளையும் பாலசுந்தரத்தையும் தில்லையாடி வள்ளியும் அவர் கூட இருந்த இயக்கத்தில் பங்கு பெற்ற நபர்கள் எல்லோரையும் விடுதலை செய்தனர். விடுதலை செய்து பிறகு அவர் வருகின்ற போது வள்ளியம்மையினால் நடந்து கூட வர முடியாத ஒரு உடல்நிலை, அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அப்பொழுது காந்தியடிகள் வள்ளியம்மையை பார்த்து கேட்கின்றார், வள்ளியம்மா மரணத்தை கண்டு பயந்தாயோ? அப்படி இல்லை காந்திஜி, நான் மரணத்தை கண்டு பயப்படவில்லை. இறைவனிடம் ஒன்று கேட்கின்றேன். இறைவன் எனக்கு 2 கண்கள் கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், 2 கை கொடுத்தார், 2 கால்கள் கொடுத்தார். ஆனால் உயிர் மட்டும் ஒன்றுதானே கொடுத்தார். இன்னொன்றும் கொடுத்திருந்தால் உங்களுக்கு நான் இன்னும் துணையாக இருந்திருப்பேன் என்று முழு நம்பிக்கையுடன் வீரத்துடனும் எழுச்சியுடனும் கூறினார். அவர் இறக்கின்ற போது கூட அவருடைய முகத்தில் அப்படி ஒரு தேஜஸான ஒரு இது. காந்திஜி முதல் தமிழ் பெண், எனக்குள்ளே அந்த எழுச்சியை, சுதந்திர போராட்ட எழுச்சியை தூண்டின முதல் தமிழ் பெண் நீ அம்மா என்று அவர் அநேக அவருடைய நாளிதழ்களில் கூறியுள்ளார். இவ்வாறு இருக்கையில் அப்பொழுது தில்லையாடி வள்ளியம்மை பாலசுந்தரத்தை பார்த்து கேட்கின்றார், அண்ணா நீங்கள் அந்த பாடலை பாடுங்கள், அதை கேட்டுவிட்டு நான் இறந்து போகின்றேன். எப்படி? கேட்டுவிட்டு நான் இறந்து போகின்றேன். ஏனென்றால் இறக்கும் போது நாம் எதை கேட்கின்றோமோ அதுவே நம் மறுபிறவி எடுக்கின்ற போது நமது ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பாடலோ நமது திருவாசகமாகும். திருவாசகத்தை கேட்டு இருந்தாலே முக்திதான். ஆனாலும் அப்படியும் அடுத்து ஒரு பிறவி இருந்திருந்தால் பிறக்கும் போது அதே திருவாசகத்தையே மனதில் நினைத்து கொண்டே பிறக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதனால்தான் பாலசுந்தரத்தை பார்த்து, அண்ணா நீங்கள் அந்த பாடலை சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது அவர் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று பாடி முடித்தார். பெண்ணானவள் தில்லையாடி வள்ளியம்மை. இறக்கும் போது அவருக்கு வயது 16. என்ன வயது அது இல்லையா? அந்த வயதில் அவ்வளவு ஒரு எழுச்சியான ஒரு இது இருந்தது. காந்தியடிகள் உடனே பாலசுந்தரத்தை பார்த்து, பாலசுந்தரம் இது என்ன பாடல், இது எதில் உள்ளது என்று கேட்கின்ற போது, இது திருவாசகத்தில் உள்ளது, இதை நீ எனக்கு மொழிபெயர்த்து தருவாயாக, டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கின்ற போது அவர் அதை தன்னுடைய பிரார்த்தனை பாடல்களில் இதை இறுதி பாடலாக வைப்பேன் என்று உறுதியளித்தார். காந்திஜி சொல்கின்றார், தன்னுடைய தங்கை இறந்த போதும் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் தில்லையாடி வள்ளியம்மை இறந்தது எனக்கு பேரிடியாக இருந்தது என்றார். ஒவ்வொரு தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர்
காலம் காலமாக நிலைத்து நிற்கும் என்றார் காந்திஜி. இவ்வாறு இருக்கையில் தில்லையாடி வள்ளியம்மை உருவச்சிலையானது நாகப்பட்டினம் அருகே உள்ள தில்லையாடி என்கின்ற ஊரில் நம் தமிழ்நாடு அரசானது அமைத்திருக்கின்றது. அதற்கு மேலும் கோப்டெக்ஸ் நிறுவனமானது, ஏன்னா நெசவு தொழில் அவர்களுடைய தொழிலானது நெசவு தொழிலாக இருந்திருந்த காலத்தில் கோப்டெக்ஸ் நிறுவனம் தன்னுடைய 600வது மாளிகை கடைக்கு அவங்க தில்லையாடி வள்ளியம்மையின் பெயரையே சூட்டியுள்ளனர். அது மட்டுமல்லாது 2008 அஞ்சலானது தில்லையாடி வள்ளியம்மையின் பெயரில் அங்கு அச்சடிக்கப்பட்டது. இத்தனை பெருமையை சேர்த்த நம் தமிழ் பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை நினைத்து ஒவ்வொரு பெண்ணும் போராட வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் இதை உணர வேண்டும். அது மட்டும் அல்லாது இங்கு அழகிய அந்தமானில் பூமியானது சுதந்திர பூமியாகும், பல தியாகிகள் தன்னுடைய உயிரை மாய்த்த பூமியாகும் இப்பூமியானது. இங்கு இருந்த ஒவ்வொரு வீரர்களையும் அவர்களுடைய துணைவியார், மகள், தாய் அத்துணை பேரும் வழியளிப்பு அவர்கள் ஒவ்வொருவரும் சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய பங்கை அளித்தவர்கள் ஆவார்கள். ஆகையினால் இவ்விடத்தில் அழகிய அந்தமானில் தவச்சாலை, மணிவாசக தவச்சாலையில் அமர்ந்து தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி பேசுவதிலே அடியேன் பெருமை கொள்கிறேன். அதுவும் பெண்ணாக பிறந்து இதை பேசுவதிலே அதிகம் பெருமை கொள்கின்றேன். ஆகையினால் அனைவரும் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாக இருப்போம், சுதந்திரமாக வாழ்வோம். அனைவரும் ஜெய்ஹிந்த். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே. தென்னாடு உடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இந்திரனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, சிற்றம்பலம். நமசிவாய. பொன்னார் மேனியனே புலி தோழையரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் ஒன்றை மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் வார்மைகள் வளாது வைகளும் துறக்க மன்னன் பொன் முறையாது செய்க முறை விழாது உயிர்கள் வாங்க நான் வரை அலங்கள் ஓங்க நற்றவம் வேர்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். 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 சிற்றம்பலம். நமசிவாய.